morning moon. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே இந்தியன் மேங்கோ ஃபெஸ்டிவல். இது வந்து ரொம்ப கிராண்டாக கத்தாரில் நடந்திருக்கு. பிரம்மாண்டமான ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவல். வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, நாங்கள் ஜாலியாக ஒரு சூக் வாக்கிஃப் வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே மேங்கோ எக்ஸிபிஷன் நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12லேருந்து ஜூன் 21 வரையும் நடந்திருக்கு. பட் நாங்கள் லாஸ்ட் டே போய் இப்போ எப்படியாவது மேங்கோ எக்ஸிபிஷனை பார்க்கணும், எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நானும் என் பையனும் ஆர்வமாக வந்தோம். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா சூக் வாக்கிஃபில் பெரிய டென்ட்டு போட்டு கிட்டத்தட்ட 60 வெண்டர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 100 ஸ்டால்ஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து ஒரு ஸ்டால்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டால்ஸ் வந்து அதில் பார்ட்டிஷன் பண்ணி எல்லாருமே அந்த மேங்கோவை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், டைரெக்டாக உள்ள வெண்டர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் மேங்கோ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் மேங்கோஸ் இருந்தது, அப்புறம் ஊறுகாய் பிக்கிள்ஸு, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் இதுலேயே சட்னி, அதாவது மேங்கோ சட்னி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த மேங்கோ சட்னியும் இருந்தது. நம்ம ஊரில் எப்படி மேங்கோவை அறுத்து அதில் உப்பில் போட்டு வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா மேங்கோ ஜூஸ்லாம் வந்து அவ்வளோ சீப்பாக வச்சுருந்தாங்க. இந்த 100 ஸ்டால்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 5 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாமே 20 ரியால் 30 ரியால்னு சீப் அண்ட் பெஸ்ட்டாக காஸ்ட் வைஸும் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக கஸ்டமருக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்னென்ன மேங்கோஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அல்பனோஸ், பாதாமி, ராஜபுரி, நீலம் மேங்கோ, இந்தமாரி நிறைய வெரைட்டிஸில் வந்து ஸ்வீட்டு செஞ்சுருந்தாங்க. இதில் வந்து மேங்கோலே பீஸா, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மேங்கோ கேக்கு, இந்தமாரி சில விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷன் மாரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும்போது தான் மேங்கோவில் இவ்வளோ ஸ்வீட் பண்ணலாமா அப்படின்னு நமக்கே யோசனையாக இருக்கும். அப்படிலாம் வந்து ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தையும் நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம நிச்சயமாக டாட்டா பில்லாவாக தான் இருக்கணும். நம்ம பாக்கெட்டில் என்ன பணம் இருந்ததோ அதை வச்சு தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததோ 20 30 ரியால் தான். பட் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் 5 ரியாலுக்கும் 10 ரியாலுக்கும் இங்கே வாங்கி சாப்பிட்ற மாரி ஆப்ஷன் இருந்ததால் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எனக்கு எப்போதுமே உப்பில் போட்ட மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் மேங்கோ தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் மாங்காவை அடித்து அதை ஃபஸ்ட்டு அறுத்து அதில் உப்பில் போட்டு நல்லா காரச்சேரெல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்தமாரி இங்கெல்லாம் ஊறுகாயெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய சாம்பிள் மேங்கோலாம் நிறைய கொடுத்தாங்க. அதாவது ஸ்வீட்லேயே நிறையா மேங்கோலேயே வந்து ஸ்வீட்டு நிறைய செஞ்சுருந்தாங்க. அதாவது மேங்கோ அல்வா, மேங்கோலேயே வந்து ஜாமு, அதேமாரி சட்னி, ஸ்வீட் சட்னி, அதேமாரி இப்போ லூலுலலாம் வந்து நம்ம டைரெக்டாக வாங்குறதோட இந்த இடத்துல வந்து ஸ்டாக்கு நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதேமாரி லூலுவாக